ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே லேண்ட் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. முன் பணம் வெறும் 6 லட்சம் இருந்தாலே போதுங்க. இங்க நீங்க ஒரு பிரீமியமான வில்லா பிளாட்டை வந்து பை பண்ண முடியும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் வில்லாக்கு ஒரு 7 லட்சம் இருந்தாலே போதுங்க. அதுவும் 80 to 90% பேங்க் லோனோட வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்களுக்கு லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 2 minutes டிராவல்ல தாங்க லொகேட்டா இருக்கு. கூடுவாஞ்சேரி பிரிட்ஜ் போய் நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கனாலே போதும் நம்மளோட ப்ராஜெக்ட்டை வந்து ரீச் பண்ணிடலாம். சரி வாங்க ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே ப்ராஜெக்ட்ல போயிட்டு பார்க்கலாம். இதாங்க நம்மளோட ப்ராஜெக்ட். நம்ம ப்ராஜெக்ட்க்கு வர வழியே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. சோ இது மட்டும் இல்லாம எனக்கு ப்ளூ கலர் ஷர்ட் தெரியுதா? சோ அதாங்க நம்மளோட கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன். சோ இது மட்டும் இல்லங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து ஒரு விஷயம் பார்த்தாலே வந்து தெரியும். அது என்ன அப்படி சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. என்னங்க ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் கேட்கறதுக்கு ரெடியா? ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பில்டர் நேம் அண்ட் ப்ராஜெக்ட் நேம் பத்தி பார்க்கலாம். சோ நம்மளோட பில்டர் நேம் பாத்தீங்க அப்படின்னா அஷ்டா ஹவுசிங் தாங்க. சோ நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் மெட்ரோ சிட்டி. சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 44 plots வந்து கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு உங்களுக்கு 17 plots மட்டும் தாங்க அவைலபிளா இருக்கு. மீதி எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. சோ மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 1000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க. சோ அதே மாதிரி அம்யூனிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகும்போதே வந்து சேஃப்டிக்கு கிரில் கேட்டோட வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சைட்டை வந்து ஃபுல்லா காம்பவுண்ட் வாலோட வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி பிளாக் டாப் ரோட் வந்து கொடுத்திருக்காங்க. ரோட் பார்க்கவே அது சூப்பரா இருக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இபி கனெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. கூடவே பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட்மே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ பிளாக் டாப் ரோட் 30 and 24 ஃபீட்ல வந்து பிளாக் டாப் ரோட்மே சூப்பரா வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைட்டை நீங்க பார்த்தாலே தெரியும் ஃபுல்லா வந்து மெயின்டைன் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்ப்போம் வாங்க. என்னங்க ஸ்கூல்ஸ், காலேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். நம்ம ஜிஎஸ்டி ரோட் எடுத்துக்கிட்டாலே அப்படின்னா உங்களுக்கு சங்கர வித்யாலயா ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ்ங்க. அந்த ஸ்கூலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 months டிராவல்ல நீங்க வந்து ரீச் பண்ணிடலாம். சோ அதே மாதிரி சேம் தாங்க நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தவல்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க. இது மட்டும் இல்லாம நம்ம சைட்க்கு நியர்பைல ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற சிபிஎஸ்சி ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே உங்களுக்கு நியர்பைல இருக்குங்க. சோ காலேஜஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ரொம்பவே பக்கத்துல இருக்குங்க. சங்கே இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மெடிக்கல் எல்லாமே வந்து அங்கேயே இருக்குங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரொம்பவே கிட்டவே இருக்குங்க. சோ நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்ப்போம். நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 to 10 minutesல நீங்க வந்து கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்து ரீச் பண்ணிடலாங்க. அங்கேயே உங்களுக்கு சென்னைக்குள்ள போறதுக்கு இருந்தாலும் சரி, ஆர்எல்ஸ் வந்து அவுட்டர்ல போறதுக்கு இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட பஸ் ஃபெசிலிட்டி வந்து இருக்குங்க. இது மட்டும் இல்லாம நம்ம கிளாம்பாக்கம்ல அப்கமிங் மெட்ரோவுமே வந்து வரப்போகுதுங்க. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஞ்சமே இல்லைங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 1 kilometerலயே பாத்தீங்க அப்படின்னா கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிடலாங்க. அதே மாதிரி அங்க இருந்து பெருகாலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா ஊரப்பாக்கம், பொத்தேரி அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டி வந்து இங்க நியர்பைல இருக்கு. ஸோ பஸ் ஸ்டாப்மே பாத்தீங்க அப்படின்னா சேம் 1 kilometerல நீங்க வந்து ரீச் பண்ணிடலாம். தென் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்மே வந்து லொகேட்டா இருக்குங்க. ஸோ நான் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நியர்பைல வந்து ஒரு பட்ஜெட்க்கு வந்து ஒரு ரெண்டல் இன்கம்லயோ இல்லை வந்து ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு வீடு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடிட்டு இருக்கீங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. மறக்காம இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணி பாருங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து நீங்க நின்று பாத்தீங்கன்னா தெரியும், ஜோஹோ வந்து அப்படியே வந்து தெரியுங்க. ஸோ அங்க ஒர்க் பண்ற நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா தனியா வந்து ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டுறதுக்கா இருக்கட்டும், அரேல்ஸ் வந்து இங்கே நியர்பைல வந்து ரெண்ட்டுக்கு பாக்குறதுக்கா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இங்க வந்து லேண்ட் வாங்கி ரெண்ட் கூட விடலாங்க. ரெண்டல் இன்கமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே வருங்க. அதே மாதிரி அப்ரிசியேஷன் பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரோட வளர்ச்சியே சும்மா வேற லெவல்ல போயிடுச்சுங்க. ஸோ இந்த கிளாம்பாக்கம்லாம் வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு 1000 அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில தான் வந்து சேலே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரோட வளர்ச்சியே சும்மா வேற லெவல்ல போயிடுச்சுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே பாத்தீங்க அப்படின்னா 6000 7000 அந்த மாதிரி ரேஞ்சில வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், அது மட்டும் இல்லாம ஒரு 5 to 10 monthsலயே உங்களுக்கு வந்து ஐடி கம்பெனி, ஸ்கூல், காலேஜ் எல்லாமே வந்துருக்குங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்க பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் என்னென்ன அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்க்கலாம். அதே மாதிரி உங்க கையில வந்து டவுன் பேமெண்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் வாங்க.
சோ உங்க கையில வந்து டவுன் பேமெண்டா வெறும் 6 லட்சம் இருந்தாலே போதுங்க. இங்க நீங்க ஒரு பிரீமியமான வில்லா பிளாட்டை வந்து பை பண்ண முடியும். இதே நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் வில்லாவா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 7 லேக் இருந்தாலே போதுங்க. நம்ம பில்டர் சைட்ல இருந்து உங்களுக்கு அப் டு 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு பிளாட்டோட ஓவரால் பட்ஜெட் ஸ்டார்டிங் ஃப்ரம் பாத்தீங்க அப்படின்னா 55 லேக் ஆன்வர்ட்ஸ்ல இருந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவல் வில்லாவோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 75 லேக் ஆன்வர்ட்ஸ்ல இருந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட் 5499 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. சைட்டை விசிட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே ஸ்கிரீன் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து தருவாங்க. சோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இருங்க ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிறது டைரக்டா பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். இடையில வந்து யாருக்குமே புரோக்கரேஜ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மறக்காம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.